தன்னம்பிக்கை. வெற்றிகரமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ தன்னம்பிக்கை முக்கியமான ஒன்று. நம்முடைய செயல்களின் மீது நாம் வைக்கும் நம்பிக்கைதான் தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் வெற்றிக்கு மூலதனமாக இருப்பது அவர்களுடைய தன்னம்பிக்கைதான். மண்ணில் விதைத்த விதைகள் முதல் விண்ணில் பறக்கும் பறவைகள் வரை அனைத்து உயிரினங்களின் உடலோடும் ஒட்டிய ஒன்று தன்னம்பிக்கை. சிகரம் தொட்டவர்களும் மக்களின் சிந்தனையில் இடம்பெற்றவர்களும் ஒரே நாளில் புகழின் உச்சிக்கு சென்றவர்கள் அல்ல, வலிகளை சுமந்து தனக்கென ஒரு தனி வழிகளை உருவாக்கியவர்கள். தோல்வியின் அடையாளம் தயக்கம் என்றால் வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர்கள் என்றுமே தோற்றதில்லை, தயங்கியவர்கள் என்றுமே வென்றதில்லை. போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளின் விடியலையும் யார் எதிர்கொள்கிறார்களோ அவர்களுக்கே உண்மையான விடியல் கிடைக்கிறது. படிப்பதற்கும் சாதனை படைப்பதற்கும் வயது தேவையில்லை. உள்ளத்தில் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு உடலில் உறுப்புகள் இல்லை என்ற கவலையும் இல்லை. 2 கைகளும் 2 கால்களும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? தனது திறமையை வெளிக்காட்ட முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தவர் நிக் வாய்ச்சஸ். பிறக்கும்போதே 2 கால்களும் கைகளும் இல்லை. பல்வேறு பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொண்டு உயர்ந்தவர். தன்னம்பிக்கை தளர்ந்த மனிதர்களுக்கு ஊக்கமளிப்பவர். இதேபோல் தளராத மனமும் விடாமுயற்சியும் இருப்பவர்களிடம் தோல்வி ஒருபோதும் நெருங்குவதில்லை. வலிகள் இல்லாத மனிதர்களும் இல்லை, வலிகள் மட்டுமே வாழ்க்கையும் இல்லை. நம்பிக்கை, முயற்சி, உழைப்பு இவற்றால் அமையும் வாழ்க்கை தான் ருசிக்கும். நம்முடைய திட்டமிடலில் தான் இருக்கிறது வெற்றியின் ரகசியம். எதை இழந்தாலும் இழக்கலாம், ஆனால் இழக்கக்கூடாத ஒன்று தன்னம்பிக்கை மட்டுமே. படிக்க படிக்க மனம் விரிவடையும், திறந்த மனம் வெற்றியின் விளைநிலம். இன்ப வாழ்க்கை வாழ மனிதனுக்கு சிந்தனை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு செயலாற்றலும் முக்கியம். வெற்றி ஓர் அனுபவம் என்றால் நம்முடைய தோல்வியும் ஓர் அனுபவம்தான். தொட முடியாத தூரத்தில் நம்முடைய கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் வாழ்வோம். நம்முடைய உடலும் உயிரும் போல நம் எண்ணங்களும் செயலும் இருக்கட்டும். நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்வோம். நன்றி.